உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். ஆளுநர் கையால் பட்டம் பெற மறுத்த மாணவி ஜீன் ஜோசப் என்பவர் திமுக நிர்வாகியின் மனைவி. நாகர்கோவிலில் மாநகர திமுக துணைச் செயலாளர் ராஜாவின் மனைவி என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திமுகவின் கீழ்த்தரமான அரசியல் எல்லாம் கல்வி நிலையங்களில் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அண்ணாமலை தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. விவரம். வணக்கம். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் மாணவி ஒருவர் ஆளுநரிடம் பட்டம் பெறாமல் துணைவேந்தரிடம் அந்த சான்றிதழை காண்பித்து பட்டம் பெற்றிருப்பார். இது குறித்து அவர் செய்தியாளர்களை சந்திக்கையில் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக செயல்படும் ஆளுநரிடம் நான் அந்த பட்டம் பெற மாட்டேன் என்றெல்லாம் குறிப்பிட்டு பதிவிட்டிருந்தார். இதற்கிடையே பார்த்தோம்னா பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த மாணவி, அதாவது இந்த பட்டம் ஆளுநரிடம் பட்டம் பெற மறுத்த இந்த பெண் திமுக நிர்வாகியின் மனைவி என்பது தெரிய வந்திருக்கிறது. அந்த வகையில் அதற்கான ஆதாரங்களுடன் அந்த புகைப்படத்தை இணைத்து ஒரு பதிவை அண்ணாமலை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் நாகர்கோயில் மாநகர திமுக துணை செயலாளர் ராஜன் என்ற நபரினுடைய மனைவி திருமதி ஜீன் ஜோசப் என்பவர் ஆளுநர் கையால் பட்டம் பெற மாட்டேன் என்று கூறியிருக்கிறார் என்றும், காலம் காலமாக கட்சியின் பெயர் வாங்க திமுகவினர் அரங்கேற்றி வரும் நாடகங்களுக்கு கல்வி நிலையங்களையும் பயன்படுத்தி வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுகவினுடைய இந்த அரசியலை எல்லாம் கல்வி நிலையங்களில் வைத்துக் கொள்ளக்கூடாது என தனது கட்சியினருக்கு முதலமைச்சர் அறிவுறுத்த வேண்டும் என்றும், திமுகவை பிடிக்காத மக்களை தமிழகத்தில் அதிகம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர்களும் இதே போன்று நடந்து கொண்டால் முதலமைச்சர் தன்னுடைய முகத்தை எங்கே வைத்துக் கொள்வார் என்றும் கடுமையாக சாடி அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.